கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ரொம்ப கஷ்டமான நிறைய சிக்கல்கள் இருக்கிற ஒரு மாடர்ன் வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. சொல்லப்போனா அந்த கேம்ல உங்களை சுத்தி நிறைய தடைகள் இருக்கும் இல்லையா? ஆமா, கரெக்ட். சுத்தி ஓவர் திங்கிங், சோஷியல் மீடியாவால வர்ற கவனசிதறல், அப்புறம் நம்மளோட எனர்ஜியை மொத்தமா உறிஞ்சுற டாக்ஸிக் மனிதர்கள். இதெல்லாம் தாண்டி அடுத்த லெவலுக்கு எப்படி போறதுனே தெரியாம பல பேர் முடங்கி போயிடுறாங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம கெரியர்லயா இருக்கட்டும், இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலயா இருக்கட்டும், அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறதுன்னு தெரியாம ஒரு தவிப்பு இருக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட சூழலை தான் நீங்க எங்களுக்கு அனுப்பின குறிப்புகள்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஆமா, அதுல அவங்க கேட்டிருந்த கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதாவது, இந்த மாடர்ன் கார்ப்பரேட் ஸ்ட்ரகிள்ஸ் மற்றும் தனிமனித சிக்கல்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சாணக்கியரின் உத்திகள், அதாவது அதோட மாடர்ன் ப்ளூ பிரிண்ட் எப்படி ஒரு தீர்வா அமையும் அப்படிங்கிறது தான் உங்களோட கேள்வி. நிச்சயமா, நீங்க அனுப்புன அந்த நோட்ஸ நாங்க முழுமையா அலசி ஆராய்ச்சிட்டோம். இன்னைக்கு இந்த ஆழமான தேடல்ல உங்களுக்காகவே பிரத்யேகமா அந்த 2000 வருஷம் பழமையான ஒரு ஓலைச்சுவடியில ஒளிஞ்சிருக்க ஒரு மாஸ்டர் சீட் கோட உங்க கைகள்ல கொடுக்க போறோம். இது ஏதோ சும்மா ஒரு வரலாற்று பாடம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அடுத்த 6 மாசத்துல உங்க வாழ்க்கையோட பாதையே மாத்த போற ஒரு பிராக்டிக்கல் ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். ஆமா. ஏன்னா இப்போ சாணக்கியர் அப்படின்னு ஒன்னே பலருக்கும் என்ன தோணும்னா, ஏதோ மன்னர்கள், போர்கள், ராஜதந்திரங்கள் அப்படின்னு மட்டும்தானே நினைப்பாங்க. அதுதான் தப்பு. டெக்னாலஜி பெருசளவுல மாறி இருக்கலாம். இன்னைக்கு நாம ஸ்மார்ட் போன்ஸ், ஏஐ கூடலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா, மனித மனமும் அதோட உளவியலும் அடிப்படையில மாறவே இல்லை. ரைட். அது எப்போடைய ஒரே மாதிரி தான் செயல்படுது. எக்ஸாக்ட்லி. மனிதர்களோட இயல்பு, அந்த அதிகாரத்தோட தன்மை, மற்றவர்களை எப்படி கையாளுவது, இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் போர்ட் ரூம்லயும் சரி, நம்ம தினசரி வாழ்க்கையிலயும் சரி அப்படியே தான் இருக்கு. வாவ், அதை கேட்கறப்பவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க அனுப்புன குறிப்புகள்ல இருக்கிற தத்துவங்களை இன்றைய சைக்காலஜி அப்புறம் நியூரோ சயின்ஸ் பின்னணியோட வச்சு பாக்குறப்போ அது எவ்வளவு துல்லியமா இருக்குன்னு நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது. சரி, அதை நாம நேரடியா களத்திலே இறங்கி பார்த்துடலாம். நீங்க அனுப்புன நோட்ஸ்ல என்னைய ரொம்ப யோசிக்க வச்ச முதல் விஷயம் திட்டமிடல் பத்தின சாணக்கியரோட அப்ரோச் தான். ப்ரீ பிளானிங். ஆமா, எந்த ஒரு செயலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி திட்டம் அவசியம். ஆனா அந்த திட்டம் யாரும் பார்க்காத, யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல உருவாகணும்னு அவர் சொல்றாரு. கரெக்ட். நம்மளோட டெய்லி கோல்ஸ், 3லிருந்து 6 மாச கெரியர் பிளான், இது எல்லாமே ரொம்ப ரகசியமா இருக்கணும்னு அந்த மூலப்பொருள்ல ரொம்ப ஆணித்தரமா சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் அப்படி? இப்போ ரகசியமா திட்டமிடுறது அப்படிங்கிறது ஏதோ அடுத்தவங்களுக்கு எதிரா சூழ்ச்சி பண்றதுக்கு கிடையாது. அதுக்கு பின்னால ஒரு மிக முக்கியமான உளவியல் இருக்கு. ஓ, சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்கா? நிச்சயமா. பலரும் பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடியே அத பத்தி எல்லார்ட்டையும் பேசிடுறதுதான். ஆமா, நம்ம ஆளுங்க உடனே ஸ்டேட்டஸ் போட்டுடுவாங்க. அதுதான் பிரச்சனை. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு புது பிசினஸ் தொடங்க போறீங்க, இல்லனா புதுசா ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் கத்துக்க போறீங்கன்னு வச்சுப்போம். அத உடனே சோஷியல் மீடியால ஒரு போஸ்டா போடும்போதோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போதோ நமக்கு ஒரு மாதிரி பெருமையா ஃபீல் ஆகும். எக்ஸாக்ட்லி. சைக்காலஜில இத ப்ரீமெச்சூர் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது, வேலைய தொடங்குறதுக்கு முன்னாடியே அதுக்கான பாராட்டு நமக்கு கிடைச்சிடுது. ஓ, அதாவது நம்ம இன்னும் ஒரு வரிய கூட கோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் மச்சான், கலக்கு, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெருமிதம் வந்துடுமே, அதை சொல்றீங்களா? அதேதான். அவங்க அப்படி பாராட்டும் போது உங்க மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. ஃபீல் குட் ஹார்மோன். ஆமா. மூளைய பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த இலக்க அடைஞ்சிட்ட மாதிரியான ஒரு போலியான திருப்தியோ அது உணருது. இந்த டோபமைன் ரஷ் என்ன பண்ணும்னா, அந்த செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கான உங்க உண்மையான உந்துதல, அதாவது உங்களோட மோட்டிவேஷனை அப்படியே குறைச்சிடும். வாவ், இது ரொம்ப டீப்பான பாயிண்ட். அப்ப நம்ம மூளையை நாமே ஏமாத்துறோம். கரெக்ட். அதனால தான் உங்க திட்டங்களை ரகசியமா வைக்கணும்னு சாணக்கியர் சொல்றாரு. நீங்க அமைதியா யாருக்கும் தெரியாம உழைக்கணும். நம்ம வெற்றி தான் மத்தவங்களுக்கு பதிலா இருக்கணும், நம்ம வார்த்தைகள் கிடையாது. எக்ஸாக்ட்லி. இத நான் இப்படி பாக்குறேன். ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லாம நேரடியா செங்கல்ல அடுக்க ஆரம்பிக்கிறது எப்படி ஒரு முட்டாள்தனமோ, அது போலதான் எந்த திட்டமும் இல்லாம செயல்ல இறங்குறதும். கண்டிப்பா. எந்த இடத்துல கதவை வைக்கிறதுன்னு தெரியாமலேயே செவுர கட்டுறது வெறும் நேர விரயம் தானே. ஆமா. ஆனா இதுல எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. என்னது அது? இப்போ இந்த நவீன உலகத்துல எல்லாம் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி நாளைக்கு இருக்கிறது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 6 மாசத்துக்கு முன்னாடியே இப்படி கராரா ஒரு திட்டத்தை வகுத்துக்கிறது நம்மளோட சுதாரிப்பு தன்மையை, அதாவது நம்ம அடாப்டபிலிட்டியை குறைச்சிடாதா?
நியாயமான கேள்வி. திடீர்னு ஒரு பெரிய மாற்றம் வந்தா நம்ம அப்படியே முடங்கிட மாட்டோமா? இங்கதான் நாம திட்டம் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுல ஒரு சூட்சுமம் இருக்கு. திட்டம் அப்படிங்கிறது ஒரு ரயில் தடம் மாதிரி கிடையாது. ஓ, அதை விட்டு விலகவே கூடாதுன்னு கிடையாதா? நிச்சயமா கிடையாது. திட்டம்ங்கிறது ஒரு திசைகாட்டி, அதாவது காம்பஸ் மாதிரி. நீங்க ஒரு அடர்ந்த காட்டுல பயணம் செய்யும்போது திசைகாட்டி உங்களுக்கு இலக்கை காட்டும். ரைட். வழியில ஒரு பெரிய பாறை குறுக்கிடுதுன்னு வைங்க, நீங்க அந்த பாறைய சுத்திக்கிட்டு தான் போணும். நேரா போய் பாறையில முட்டிக்கிட்டு நிக்க கூடாது இல்லையா? ஆமா, அது முட்டாள்தானோ? உங்களோட 6 மாச கரியர் பிளான் அப்படிங்கறதும் அந்த திசைகாட்டி தான். எதிர்பாராத மாற்றங்கள் வரும்போது உங்க பாதையை நீங்க மாத்தியமைக்கலாம், புது ஸ்கில்ஸ் கத்துக்கலாம். ஆனா அந்த இலக்கியோ இல்லைன்னா அந்த திட்டமிடுற பழக்கத்தையும் நம்ம விட்டுடக்கூடாது. எக்ஸாக்ட்லி, திசையே தெரியாம கண்ணை கட்டிட்டு ஓடுறத விட ஒரு திசையை நோக்கி ஓடி தேவைக்கேற்ப பாதைய மாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். சூப்பர். ரொம்ப தெளிவா புரிஞ்சது. சரி, இப்போ நம்மகிட்ட ஒரு தெளிவான, யாருக்கும் தெரியாத ரகசியமான ப்ளூ பிரிண்ட் இருக்கு. காட்டுல எந்த திசையில போகணும்னு காட்டுற திசைக்காட்டியும் இருக்கு. ஆமா. ஆனா இந்த பயணத்தை தொடங்கறதுக்கான எரிபொருள் எது? இப்போ பலரும் அது பணம் தான், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க அனுப்புன குறிப்புகள்ல சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அறிவு தான் ஒரு மனிதனோட நிரந்தரமான ஆயுதம் அப்படின்னு. கண்டிப்பா. பணம் போனா திரும்ப சம்பாரிச்சிடலாம். ஆனா அறிவுதான் அழிக்க முடியாத செல்வம்னு அவள் சொல்றாரு. இன்றைய அந்த டிஜிட்டல் உலகத்துல இந்த தத்துவம் இன்னும் ரொம்ப ஆழமா பொருந்துதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்றைய சமூகத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே கவனச்சிதறல் தான். இத அட்டென்ஷன் எக்கானமி அப்படின்னு சொல்வாங்க. ஆமா, எல்லாரும் நம்ம கவனத்தை திருடதான் பாக்குறாங்க. கரெக்ட். மொபைல் ஃபோன் நோட்டிஃபிகேஷன், இமெயில், ஷார்ட்ஸ், ரீல்ஸ்னு தொடர்ந்து நம்ம கவனம் சிதறடிக்கப்படுது. இதனால நமக்கு கிடைக்கிறது வெறும் மேலோட்டமான அறிவு, அதாவது சர்ஃபேஸ் லெவல் நாலேஜ் மட்டும்தான். எல்லாவற்றையும் பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், ஆனா எதுலயும் ஒரு முழுமையான நிபுணத்துவம் இருக்காது. எக்ஸாக்ட்லி. ஒரு மீட்டிங்ல ஏதோ சமாளிச்சு பேசிடலாம். ஆனா நிஜமாவே ஒரு பெரிய சிக்கலை தீர்க்க சொன்னா அப்போ தடுமாறுவோம். இதுக்கு என்னதான் தீர்வு? இதுக்கான தீர்வாதான் தினமும் 1 மணி நேரமாவது முழுமையான கவனத்தோட ஏதாவது ஒரு திறமையில நிபுணத்துவம், அதாவது டீப் லேர்னிங் பெறணும்னு அந்த குறிப்புகள் வலியுறுத்துது. இந்த மேலோட்டமான அறிவை நான் நெட்ஃபிளிக்ஸ் கூட ஒப்பிட்டு பார்ப்பேன். நெட்ஃபிளிக்ஸ் கூடவா? எப்படி? இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லா படங்களோட ட்ரெய்லரையும் பார்ப்போம். என்ன கதைன்னு லைட்டா தெரியும். ஆனா எந்த ஒரு முழு படத்தையும் பொறுமையா உட்கார்ந்து பார்க்க மாட்டோம். கரெக்ட். இப்படிதான் பலரும் சோஷியல் மீடியால மேலோட்டமா தகவல்களை கலெக்ட் பண்றாங்க. ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கேளுங்க. போட்டி நிறைந்த இந்த உலகத்துல ஒரு பெரிய திறமைய வளர்த்துக்க ஒரு நாளைக்கு வெறும் 1 மணி நேரம் ஒதுக்குறது மட்டும் போதுமா? அது ரொம்ப குறைவான நேரம் இல்லையா? மேலோட்டமா பார்க்கும்போது 1 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதா தோணலாம். ஆனா இந்த ஆழமான கற்றல் அல்லது டீப் ஒர்க்குக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் வேற. ஓ, அது எப்படி வேலை செய்யுது? எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாம மொபைலை தள்ளி வச்சுட்டு முழுமையான கவனத்தோட நீங்க 1 மணி நேரம் செலவிடும்போது உங்க மூளையில புது நியூரோ கனெக்ஷன்ஸ் ரொம்ப வேகமா உருவாகுது. ரைட். பலரும் ஆபீஸ்ல 8 மணி நேரம் வேலை செய்றாங்க. ஆனா அதுல ஆழமான கவனம் செலுத்துறது பாத்தீங்கன்னா 30 நிமிஷம் கூட இருக்காது. உண்மையிலே அதுதான் நிதர்சனம். ஆனா தினமும் 1 மணி நேரம் முழுமையான கவனம் செலுத்துறது 1 வருஷத்துல 365 மணி நேர குவியலா மாறும். இத காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாவ், அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் கேக்குறப்பவே ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. இந்த தொடர்ச்சியான கவனம் தான் ஒருத்தரை சாதாரண நிலையிலிருந்து அந்த துறையோட டாப் 1% கொண்டு போகுது. மேலோட்டமா தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுல ஆழமான மாஸ்டரி வாங்குறதுக்கும் உள்ள வித்தியாசமே இந்த தடையற்ற 1 மணி நேரத்துல தான் இருக்கு. சூப்பர். சரி, இப்ப நம்மகிட்ட ஒரு சிறப்பான திட்டம் இருக்கு. அதுக்கான அறிவும் ஆழமான நிபுணத்துவமும் சேர்ந்துகிட்டே வருது. ஆனா நாம தனித்தீவுல வாழலையே. நிச்சயமா இல்ல. இந்த பயணத்துல மனிதர்களோட தாக்கம் மிக முக்கியமானது. உங்களுடைய சுற்றம் உங்களை உயர்த்தவும் செய்யும், அதலபாதாளத்துல தள்ளவும் செய்யும்னு சாணக்கியரோட குறிப்புகள் ரொம்ப தெளிவா எச்சரிக்குது. ஆமா, நெட்வொர்க் இஸ் நெட்வொர்த் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம்.
அப்படி இருக்கும்போது சரியான மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு முக்கியம். நச்சுத்தன்மை கொண்ட நபர்கள், அதாவது டாக்ஸிக் பீப்புள் அல்லது எப்பவுமே நெகட்டிவா நினைக்கிறவங்க, இவங்க உங்க வாழ்க்கையே வீழ்ச்சியடைய செய்வாங்கன்னு சாணக்கியர் அன்னைக்கே கணிச்சிருக்காரு. இது சைக்காலஜில ஏதாவது சொல்லுவாங்களா? ஆமா, இத இமோஷனல் கண்டேஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உணர்ச்சிகள் ஒரு தொற்று நோய் மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடியது. ஓ, அதாவது சளி பிடிக்கிற மாதிரி நெகட்டிவிட்டியும் தொத்திக்குமா? எக்ஸாக்ட்லி. தொடர்ந்து நெகட்டிவா பேசுறவங்க கூட நீங்க இருக்கும்போது அவங்க உங்களோட மன ஆற்றலை, அதாவது மென்டல் எனர்ஜிய ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி உறிஞ்சிடுறாங்க. ரைட். நம்ம ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ணுவோம். நீங்க புதுசா ஒரு ஸ்கில்ல கத்துக்க முற்படும் போதோ இல்லனா ஒரு புது ஐடியாவை சொல்லும்போது இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுப்பா, பிராக்டிக்கலா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படி சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அப்படி சொல்றது மூலமா உங்களோட முதல் அடிக்கு முன்னாடியே உங்களை கொன்னுடுறாங்க. அதனால தான் growth மைண்ட் செட் உள்ளவங்க கூட உங்க நேரத்தை செலவிடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நீங்க சொல்றத கேட்கறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. நெகட்டிவான ஆட்களை விட்டு விலகிடுங்க, டாக்ஸிக் பீப்புளை கட் பண்ணிடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா எனக்கு இங்க ஒரு நடைமுறை சிக்கல் தோணுது. என்ன சிக்கல்? அந்த நச்சுத்தன்மை கொண்ட நபர் நம்மளோட ரொம்ப நெருங்கிய குடும்ப உறுப்பினரா இருந்தா, இல்ல நாம தினமும் 8 மணி நேரம் ஒன்னா வேலை பார்க்கிற சக ஊழியரா இருந்தா என்ன பண்றது? இது பலரும் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை தான். அவங்கள எப்படி தவிர்க்க முடியும்? வீட்டை விட்டோ இல்ல வேலையை விட்டோ ஓடிவிட முடியாதே. இங்கதான் சாணக்கியரோட தத்துவங்களை நம்ம நடைமுறை வாழ்க்கையில ரொம்ப ஸ்மார்ட்டா பயன்படுத்தணும். ஒருத்தரை விட்டு விலகுறது அப்படிங்கிறது உடல் ரீதியா அவங்கள விட்டு ஓடுறது மட்டும் கிடையாது. வேலை எப்படி விலகுறது? உணர்வு பூர்வமான எல்லைகளை, அதாவது எமோஷனல் பவுண்டரிஸ வகுக்கிறது தான் உண்மையான விலகல். ஓ, எமோஷனல் பவுண்டரிஸ். ஆமா, அந்த நெருங்கிய நபர் கூட நீங்க இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். அவர் உங்க பக்கத்து சீட்ல வேலை பார்க்கறவரா கூட இருக்கலாம். ஆனா உங்க கனவுகளையும் திட்டங்களையும் உங்ககிட்ட பகிர்றத நீங்க நிறுத்திக்கலாம். அதாவது அவங்க கிட்ட நம்ம பர்சனல் விஷயத்த பேசக்கூடாது. கரெக்ட். அவங்க நெகட்டிவா பேசும்போது சும்மா தலைய மட்டும் ஆட்டிட்டு அத உங்க மனசுக்குள்ள அனுமதிக்காம ஒரு கண்ணாடி சுவரை போல உங்களுக்கு நீங்களே ஒரு மனத்தடை உருவாக்கிக்கணும். வாவ், கிளாஸ் வால். அவங்க பேசுறது நமக்கு கேக்கும், ஆனா நம்மள தாக்காது. எக்ஸாக்ட்லி. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டையும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. இந்த உணர்வு பூர்வமான இடைவெளி தான் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிறதுக்கான மிகச்சிறந்த வழி. சூப்பர். அவங்க நம்ம கூட இருந்தாலும் அவங்க நம்ம திட்டத்தோட நம்ம எனர்ஜியோட ஒரு பகுதியா இருக்கக்கூடாது இல்லையா? அந்த கண்ணாடி சுவர் உதாரணம் ரொம்ப அருமை. கண்டிப்பா அது ரொம்ப உதவியா இருக்கும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் தயாராயிடுச்சு. தெளிவான திட்டம், ஆழமான அறிவு, சரியான மன எல்லைகள்னு எல்லாமே நம்ம பக்கம் இருக்கு. ஆனா இதையெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்திருந்தா எதுவும் நடக்காது இல்லையா? நிச்சயமா நடக்காது. ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான். அடுத்து எஞ்சி இருக்கிறது செயல்பாட்டுல இறங்குறது மட்டும்தான். இதுதான் இந்த குறிப்புகள்ல இருக்கிற மிக முக்கியமான கட்டம். தாமதமான முடிவுகள் தோல்விக்கே வழிவகுக்கும்னு சாணக்கியர் எச்சரிக்கிறாரு. ஆமா, இன்னைக்கு பலரையும் முடக்கிறதே அந்த ஓவர் திங்கிங் மற்றும் தோல்வியை குறித்த பயம்தான். அதுக்காகத்தான் அந்த 70% விதியை பயன்படுத்த சொல்றாரு. இதை நம்ம கேட்பவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? எப்பவுமே 100% சரியான நேரம் வரும், எல்லா சந்தேகங்களும் தீர்ந்து 100% தெளிவு கிடைக்கும்னு காத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய மாயை. பெர்ஃபெக்ட் டைம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு பெரிய திட்டமும் நீங்க முதல் அடி எடுத்து வச்ச பிறகுதான் அதுக்கான முழுமையான பாதையை காட்டும். நீங்க எதையும் செய்யாம யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எடுக்கிற ஒரே முடிவு எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கறது மட்டும்தான். அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ரிஸ்க். ஆமா, அதனால ஒரு விஷயத்துல 70% தெளிவு கிடைச்ச உடனேயே செயல்ல இறங்கிடணும். சிறிய ரிஸ்குகளை எடுக்க தயங்க கூடாதுன்னு சாணக்கியர் சொல்றாரு. ஏன்னா ஆக்ஷன் எடுக்கிறவங்க மட்டும்தான் களத்துல இருப்பாங்க, மத்தவங்க வெறும் பார்வையாளர்களாவே எடுவாங்க. 100% தெளிவுக்காக காத்திருக்கிறத நான் எப்படி சொல்வேன்? நீங்க உங்க காரை வீட்டை விட்டு வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஊர்ல இருக்கிற எல்லா டிராஃபிக் சிக்னல்களும் பச்சை நிறமா மாறணும்னு வீட்டின் வாசல்லையே காத்திருக்கிறதுக்கு சமம் இது. ரொம்ப கரெக்டான ஒப்பீடு. அப்படி ஒருபோதும் நடக்காது. ஆமா, நீங்களும் வீட்டை விட்டு நகரவே மாட்டீங்க. ஆனா இத கேட்கறவங்களுக்கு நிச்சயமா ஒரு சந்தேகம் வரும். என்னவா இருக்கும்? ஒரு முடிவுல எனக்கு 70% தெளிவு கிடைச்சிடுச்சு அப்படிங்கறத நான் எப்படி அளவிடுறது? எனக்கான அந்த சிக்னல், அந்த அறிகுறி என்ன? ஒரு முடிவெடுக்கிறதுல நீங்க 70% தெளிவை அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த அறிகுறி என்னன்னா, அத டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்வாங்க. டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது ஒரு விஷயத்தை பத்தி நீங்க போதுமான தகவல்களை சேர்த்துட்டீங்க.
இனிமேல் நீங்க தேடுற ஒவ்வொரு புதிய தகவலும் உங்களோட குழப்பத்தையும் பதற்றத்தையும் மட்டுமே அதிகரிக்குதே தவிர உங்களுக்கான தீர்வை வழங்கல அப்படின்னா ஓ, நாம அந்த 70% அடைஞ்சிட்டோம்னு அர்த்தமா? கரெக்ட். உதாரணத்துக்கு ஒரு லேப்டாப் வாங்க போறீங்கன்னு வச்சுப்போம். 10 ரிவ்யூக்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஆமா, அதுல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுப்போம். தான் அந்த இடத்துல நீங்க எடுக்க வேண்டியது தகவல் அல்ல, ஆக்ஷன். முதல் அடியை எடுத்து வைங்க. மீதி 30% தெளிவு உங்க பயணத்திலே தானா கிடைச்சிடும். அந்த ரிவ்யூ உதாரணம் ரொம்ப ரொம்ப சரியானது. அதிகப்படியான டேட்டா சில நேரங்களில் நம்மள முடக்கிடுது. சரி, இப்போ நம்ம ஆக்ஷன் எடுத்துட்டோம். 70% தெளிவோட செயல்ல இறங்கி வெற்றியோட பாதையிலையும் செல்ல தொடங்கிட்டோம். சூப்பர். ஆனா நம்ம மேல செல்ல செல்ல புதிய ஆபத்துகளும் நம்மள தேடி வரும். நம்மள வீழ்த்த பலரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்மள எப்படி தற்காத்துக்கிறது? இதுதான் சாணக்கியரோட இறுதி மற்றும் மிக முக்கியமான உத்தி. தன்னை காப்பாற்றிக்கொள், பிறகு உலகை வெல். ஆமா, உங்க பலவீனம் ஏன் அனுப்பும் தெரியக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. ஆனா இது இன்றைய ஓவர் ஷேரிங் கலாச்சாரத்துக்கு நேர் எதிரா இருக்கே. இன்னைக்கு நாம எல்லாவற்றையும் வெளிப்படையா பகிர்ற ஒரு சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். சோஷியல் மீடியாலயும் சரி, சக மனிதர்கள்கிட்டயும் சரி, எல்லாவற்றையும் ஓப்பனா சொல்றதுதான் உண்மைத்தன்மைன்னு பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அதான் ட்ரெண்ட் போ. ஆனா உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்கிறதும், உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் உலகத்துக்கு தண்டோரா போடுறதும் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற பொறி. அதாவது செல்ஃப் டிராப். எக்ஸாக்ட்லி. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் தொழில் வாழ்க்கையையும் பிரிக்கிற தொழில்முறை எல்லைகள், அதாவது ப்ரொஃபஷனல் பவுண்டரிஸ் வகுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஒரு உறுதியான மனநிலை மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது தான் நீண்டகால வெற்றிக்கு அடிப்படை. நம்ம பலவீனம் எதிரிக்கு தெரிஞ்சா அதுவே நமக்கான ஆயுதமா மாறிடும். நிச்சயமா. இத நான் செஸ் விளையாட்டு கூட ஒப்பிடுவேன். ஒரு சிறந்த செஸ் வீரர் விளையாட்டோட நடுவுல தன்னுடைய மிக முக்கியமான காயான ராணியை இழக்க நேரிட்டாலும் அவரோட முகத்துல எந்த சலனமும் இருக்காது. கரெக்ட். அவர் பதர்னா எதிரிக்கு அது உத்வேகமாயிடும். அப்படிதான் நம்மளோட உணர்ச்சிகளையும் நம்ம கட்டுப்படுத்தணும். ஆனா இங்க நான் ஒரு வாதத்தை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இன்றைய நவீன கால தலைமைத்துவ நிபுணர்கள், அதாவது லீடர்ஷிப் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க? ஆத்தென்டிக்கா இருங்க, உங்க பலவீனங்களை ஒப்புக்கோங்க, வல்னரபிளா இருக்கிறது தான் உண்மையான தைரியம் அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா, சொல்றாங்க. அப்போ சாணக்கியரோட இந்த தத்துவம் மாடர்ன் லீடர்ஷிப் அட்வைஸ்க்கு நேர் முரணா இல்லையா? பலவீனங்களை வெளிப்படுத்துறது அல்லது வல்னரபிலிட்டிய பலரும் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. உங்க பலவீனங்களை நீங்க யார்கிட்ட காட்டணும்? யார்கிட்ட காட்டணும்? நீங்க முழுமையா நம்புற, உங்க நன்மையே விரும்புற மிகச் சிறிய வட்டத்துக்குள்ள மட்டும்தான் அதை காட்டணும். அதத்தான் நாம முன்னாடியே சரியான மனிதர்கள்னு பார்த்தோம். ஓ, ட்ரஸ்டட் சர்க்கிள் மட்டும். ஆமா. ஆனா போட்டி நிறைந்த இந்த கார்ப்பரேட் உலகத்திலயோ அல்லது பிசினஸ் கடத்திலயோ உங்க பலவீனத்தை எல்லார்ட்டையும் காட்டுறது எதுக்கு சமம்? உங்க பேங்க் அக்கவுண்ட் பாஸ்வேர்டை நேத்து பழக்கமான ஒரு நபர்கிட்ட குடுக்கறதுக்கு சமம். கண்டிப்பா நம்ம அப்படி செய்ய மாட்டோம். நிதி சார்ந்த விஷயத்துல நம்ம அப்படி செய்ய மாட்டோம் இல்லையா? அப்புறம் ஏன் உணர்வு பூர்வமான விஷயங்கள்ல மட்டும் உடனே எல்லாத்தையும் பகிரணும்? உங்க பலவீனத்தை மறைக்கிறது அப்படிங்கிறது நீங்க போலியா இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. பின்னாடி என்ன அர்த்தம்? அது உங்க உத்தியோட ஒரு பகுதி. இத ஸ்ட்ராட்டஜிக் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். உங்க பலவீனங்களை நீங்க ரகசியமா சரி செஞ்சுக்கிற வரைக்கும் வெளி உலகத்துக்கு உங்களோட பலத்தை மட்டுமே காட்டணும். இது தற்காப்புக்காக அணியிற ஒரு கவசம் மாதிரி. மிக தெளிவான விளக்கம். கவசம் இல்லாம போர்க்களத்துக்கு போறது முட்டாள்தனம்தான். அந்த பேங்க் பாஸ்வேர்டு உதாரணம் பலருக்கும் ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சரி, நீங்க எங்களுக்கு அனுப்புன இந்த மூலப்பொருளை வச்சு ஒரு முழுமையான வரைபடத்தை நாம உருவாக்கிட்டோம். சாணக்கியரோட இந்த உத்திகள் ஒரு மிக அருமையான சுருக்கமான முடிவுரைய கொடுக்குது. ஆமா, வெற்றி யாருக்கும் தானா வராது, புத்திசாலித்தனமான செயலால மட்டுமே வரும். கரெக்ட். நாம தொடக்கத்துல தேடிய அந்த 2000 வருஷ பழமையான சீட் கோடு இதுதான். வெளியே தெரியாத ரகசிய திட்டம், அதுக்கான ஆழமான அறிவு, நச்சு மனிதர்களை தவிர்க்கிற கண்ணாடி சுவர், 70% களமிறங்குற தைரியம், அப்புறம் உங்களை பாதுகாக்கும் கவசம். இந்த 5ம் சேர்ந்ததுதான் அந்த மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட். உண்மைதான். அறிவை பெறுவதோட நின்னுடாம அதை எப்படி செயல்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் உண்மையான வெற்றியே அடங்கியிருக்கு. இந்த உத்திகளை உங்களோட அன்றாட வாழ்வுல நீங்க இணைச்சுக்கிட்டா நீங்க சந்திக்கிற அந்த மாடர்ன் கார்ப்பரேட் ஸ்ட்ரகிள்ஸ் அனைத்தையும் உங்களால ரொம்ப ஈஸியா கடக்க முடியும். உங்களால அந்த மாற்றத்தை கண்கூடா பார்க்க முடியும். அதனால தான் சொல்றோம், இதை கேட்டுட்டு ஏதோ ஒரு தேடலை கேட்டோம் அப்படின்னு கடந்து செல்லாம இன்றே உங்க வாழ்க்கையில் இதை எப்படி செயல்படுத்தலாம்னு சிந்திச்சு பாருங்க. நிச்சயமா ஆக்ஷன் தான் முக்கியம். விடைபெறதுக்கு முன்னாடி
நீங்க எங்களுக்கு அனுப்பின இந்த குறிப்புகளை தாண்டி உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். ஓ, என்ன அது? சாணக்கியர் பலவீனங்களை ரகசியமா வைக்க சொல்றாரு. அதை நாம விரிவா பார்த்தோம். ஆனா இத கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க பலவீனம்னு நினைச்சு மத்தவங்க கிட்ட மறைச்சு வைக்கிற ஒரு குணம், உதாரணமா உங்களோட அதீத உணர்திறனோ இல்ல எல்லாவற்றையும் நுணுக்கமா பார்க்கற பழக்கமோ, ஒருவேளை வேறொரு சூழ்நிலையில உங்களோட மிகப்பெரிய பலமா இருந்தா என்ன செய்வீங்க? வாவ், இது ரொம்ப ஆழமான சிந்தனை. ஆமா, நீங்க எதை பலவீனம்னு தேவையில்லாம மறைக்கிறீங்க அப்படிங்கறத இன்றே மறுபரிசீலனை செஞ்சு பாருங்க. ஒருவேளை நீங்க மறைக்கிறது வேறொரு போர்க்களத்துல உங்க மிகப்பெரிய ஆயுதமாகவே இருக்கலாம். அத கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கணும். உண்மைதான். உங்களுக்கான அந்த தேடலை இப்பவே தொடங்குங்க. உங்களின் அடுத்த ஆழமான தேடலில் சந்திக்கும் வரை நன்றி.